ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம ஒரு புது விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா லுக்கப். எக்ஸலில் லுக்கப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். எதுக்காக இந்த லுக்கப் ஃபங்க்ஷன் அப்படின்னா, நிறைய டேட்டா இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு வேணும், அதை மட்டும் எனக்கு பார்த்து கொடு அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான். சரி, இந்த லுக்கப்க்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வேல்யூ ரோவில் இல்லை காலமில் ரெண்டுலேயுமே நம்ம பார்க்க முடியும். பார்த்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும். அப்போ இதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு லுக்கப். எந்த வேல்யூவை நீங்கள் பார்க்கணுமோ அதான் லுக்கப் வேல்யூ. இது ஒரு செல்லில் இருக்கும். கமா லுக்கப் வெக்டார் அப்படிங்கிறது அந்த டோட்டல் டேபிள் நம்ம எடுத்துக்கணும். கமா ரிசல்ட் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு எங்கே வேணும் அப்படிங்கிறதான். இதுதான் சின்டாக்ஸ். இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு எக்ஸலில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வெர்டிக்கல் லுக்கப்பும் இருக்குது, ஹரிசாண்டல் லுக்கப் இருக்குது. நம்ம இப்போ வெர்டிக்கலாக ஒரு டேபிள் வச்சுருக்கோம், முடிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இன்கம் அப்படிங்கிறது 0 இருந்ததுன்னா டேக்ஸ் 0, இன்கம் 5000 இருந்ததுன்னா டேக்ஸ் 5 rupees. இது இன் ருபீஸ் இருக்குது. 10,000 இருந்ததுன்னா 10 rupees, 20,000 இருந்தால் 20 rupees, 50,000 இருந்தால் 25 rupees. இது முதல்ல நம்ம போட்டு வச்சுருக்கோம் புரியறதுக்காக. இப்போ இங்கே தான் நம்ம கொடுப்போம். அதாவது இங்கே என்ன கொடுப்போம்னா நம்ம என்ட்ரி பண்ணுறது. இதை இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன கொடுக்குறோன்னா நம்மளோட சின்டாக்ஸ் மேலே இருக்கு பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு லுக்கப். இதுதான் இந்த B5, இந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, B5ல் நான் இன்புட் கொடுப்பேன். கமா இந்த G5 டு H9, இது G5, இது H9. ஸோ இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ். இப்போ நான் ஒரு அமௌண்ட்டை போடுறேன். இப்போ 10,000 அப்படின்னு போடுறேன். இப்போ 10,000க்கு என்ன வரணும்? 10 வரணும். வருதா கரெக்டா? எஸ். இப்போ இன்னொரு சின்டாக்ஸ் பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு லுக்கப். இந்த B5ல் இருக்கிற வேல்யூவை பார்த்து இதுக்குரிய இங்கே பாருங்கள் ஆல்ரெடி செலக்டரில் இருக்குது பாருங்கள், G5 டு H9 செலக்ட் பண்ணுறோம். இதுதான் சின்டாக்ஸ். இப்போ நான் 10,000 நான் கொடுக்கல, 15,000 கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்கள். ஆன்சர் அது 10 தான் வருது. ஏன்னா 10க்கும் 20க்கும் இடையில 15,000 இருக்கிறதுனால அந்த முன்னாடி இருக்கிறதா எடுத்துக்குது. இப்போ நான் 17 கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க, அதுவும் அதே தான் வரும். 21 கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க, இந்த 20,000. அப்போ 20 to 50 நமக்கு 20 தான் வரும். இதுவே 50,000 நான் கொடுத்தேன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க, 25. ஸோ ஆல்ரெடி அரைவ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இன்கம்க்கு இதுதான் டேக்ஸுன்ட்டு. ஸோ இவங்க 1000 பேர் இருக்காங்க உங்கள் ஆர்கனைசேஷனில், 1000 பீப்புளுக்கு ஈஸியாக நம்ம பார்த்து ஆன்சர் கொடுத்துரும். நம்மளோட இன்கம் என்னவோ அதுக்கு டேக்ஸ் இவ்வளோங்கிறது வந்துடும். இதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக போட்டு வச்சுக்கலாம். நம்மளோட இன்கம் டேக்ஸ் இது வெர்டிக்கலாக பார்க்குது. ஹரிசாண்டலாக பார்க்குமா அப்படின்னா எஸ். அதே டேட்டாவை அதே மாதிரி நான் இன்கம் போட்டிருக்கேன் பாருங்கள். 0 ஒரு நிமிஷம் சென்டர் பண்ணிக்கிறேன். 5,000க்கு 5, 10,000க்கு 10, 20,000க்கு 20, 50,000க்கு 25. இது இன்கம் அண்ட் டேக்ஸ். ஸோ ஹரிசாண்டல்லையும் அதே தான், அதே ஃபார்முலா தான் போட்டிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு லுக்கப். பியில் இந்த 16th ரோவை பார்க்க சொல்லியிருக்கேன். ஓகே, அப்புறம் இது ரெட் கலரில் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாலாம் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ 6,000க்கு என்ன வருது அப்படின்னா, கண்டிப்பாக 6,000 அப்படிங்கிறது மினிமம். இங்கே என்னவோ அது 5க்கும் 10க்கு இடையில என்ன கொடுத்தாலும் ப்ரீவியஸ் ரோவோட தான் வரும். இப்போ இங்கேயும் நான் 10,000 கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் என்ன வரணும்? 10. 20,000 கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆன்சர் என்ன வரணும்னா 20 வரணும். கரெக்டாக வருதா? ஸோ இதுதான் லுக்கப். லுக்கப் அப்படிங்கிறது ஹரிசாண்டலாகவும் பண்ண முடியும், வெர்டிக்கலாகவும் பண்ண முடியும். இது நம்ம என்ன கொடுக்குறோமோ என்ன மாதிரி. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோ நம்ம எடுத்திருக்கோம், ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த பாக்ஸ் எடுத்திருக்கோம். இதுவே நிறைய பாக்ஸ் இருந்தால் நீங்கள் நிறைய செலக்ட் பண்ணிக்கலாம். இது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். நீங்கள் உங்களோட கிளாஸஸ்க்கோ இல்லை உங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட்க்கோ
இல்லை உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இதுவே இன்னொரு டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், இது ஒரு டேட்டா ஐடி நேம் ஃபோன் நம்பர் இருக்குது. ஐடி கொடுத்தா எனக்கு ஃபோன் நம்பர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப். ஏன்னா ஐடி நேம்னு தேடிட்டு இருக்க வேண்டாம், நிறைய நேம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஐடியை கொடுத்தா எனக்கு ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு லுக்கப். இந்த இயில் இருக்கிற இந்த இடத்துக்கு ஐடிங்கிற இடத்துக்கு தான் E27 பி செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள் பாக்ஸ் 24 B24லேருந்து D33 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருக்கேன். இப்போ ஐடியை போட்டால் எனக்கு ஃபோன் நம்பர் வரும். இப்போ ஐடி பாருங்கள் 1ல் வச்சுருக்கேன். இப்போ நான் 7 போட்டால் எனக்கு என்ன ஃபோன் நம்பர் வரணும், இந்த 216ல் முடிகிற நம்பர் வரணும். வருதா? எஸ். இந்த நம்பருக்கு இதுதான் வந்துட்டு ஃபோன் நம்பர். இப்போ 10 போடுறேன் பாருங்கள் 10010. ஆன்சர் என்ன வந்திருக்குது? இந்த நம்பர் வந்திருக்கு. ஸோ இது ஒரு மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை லுக் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்கும். இந்த லுக்கப்போட ஃபங்க்ஷனே என்னன்னா அது சர்ச் பண்ணி நமக்கு வேணுங்கிற டேட்டாவை கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிள் டேட்டாஸ், மல்டிபிள் ஷீட்ஸ். மேம் இதில் தான் லுக்கப் பண்ண முடியுமானா ப்ரீவியஸ் ஷீட்டில் பண்ண முடியும். அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது போதும். ஓகேவா? ஸோ என்ன பார்த்துருக்கோம்? வெர்டிக்கல் லுக்கப், லுக்கப் வெர்டிக்கலாகவும் பண்ண முடியும், ஹரிசாண்டலாகவும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு பண்ணலாம், ஃபோன் நம்பர்ஸ்க்கு கொடுக்கலாம், டாக்ஸேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட் இது லுக்கப் எக்ஸலில். தேங்க்யூ.